வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டிலையே காரசாரமாக ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். டெய்லி என்ன குழம்பு வைக்கிறதுன்னு ஒரே குழப்பமாக இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நந்து பாப்பா கிச்சனை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு கப் வேர்க்கடலை எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்து வச்ச வேர்க்கடலையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க. ரொம்ப கருகி போயிடக்கூடாதுங்க, ஆனால் வறுபடணும். அந்த மாதிரி நல்லா வறுத்து விடுங்க. இது தொப்பை ஒரு மாதிரி கருப்பாக ஆனாலும் உள்ளே நல்லா வறுபடாது. அதனால் நீங்கள் பொறுமையாக கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து விடுங்க. இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஆற வச்சுட்டு நம்ம தோலெல்லாம் எடுத்துட்டு தான் சட்னி ஆட்டுறோம். இதை வறுத்ததுக்கப்புறமா ஒரு பேனில் மாற்றிட்டு திருப்பியும் அதே பேன் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், கடலெண்ணெய் விட்டுருக்கேங்க. ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். கூடவே 4 பல் பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துருக்கேங்க. 5 மிளகா சேர்த்துருக்கேன், வரமிளகா. இந்த ரெசிபிக்கு வரமிளகா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் வறுபடுற மாதிரி நல்லா வறுத்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்திருக்கேங்க. இது ரெண்டும் நல்லா எண்ணெயில் பொரியிற மாதிரி நல்லா வதக்கி விடலாம். அதுக்கு பிறகு ஒரு தக்காளியை 2ஆக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துருக்குறேன். அது நல்லா வறுபடுற மாதிரி நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன், அதையும் இதுலேயே சேர்த்து அதையும் வறுபடுற மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. நான் 1/2 மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன். சின்ன தேங்காவாக இருந்துங்காட்டி 1/2 மூடி சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் பெரிய தேங்காவாக இருந்துச்சுன்னா அதுலேயும் பாதியாக சேர்த்துக்கலாம். துருவி சேர்த்துருக்குறேன். தேங்காய் துருவல் நல்லா வறுபடணுங்க. தேங்காய் துருவல் வறுபட்டுச்சுனாவே நல்லா மணம் வரும், சட்னியும் மணமாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுபட்டதுக்கப்புறமா கல்லுப்பு ஒரு கைப்பிடி சேர்த்துருக்குறேங்க. அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஒரு தட்டத்தில் எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சிடலாங்க. ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சாச்சு. இந்த சட்னி சாப்பாட்டுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். காரசாரமாக புளிப்பு எல்லாமே நல்லா சாப்பிட்றதுக்கு ஒரு மணமாக நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி கூட தோசை, சாப்பாடு, இட்லி எல்லாமே நல்லாயிருக்கும். முக்கியமாக சாப்பாட்டுக்கு இந்த சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தோசை ஊற்றிக்கலாங்க. தோசை ஊற்றினதுக்கப்புறமா இந்த சட்னியோட சேர்த்து சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நந்து பாப்பா கிச்சனை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.